சார் ஒரு என்டி ராமராவ் படத்தில் கூட அப்படி காமிக்கலையே சார் அப்படின்னா, எந்த டைரக்டர் மூல ராமாயணத்தில் படிக்கிறார்? அவர் தெரிஞ்ச ராமாயணத்தை தான் அவர் டைரக்ட் பண்ணுறார். அதனால் லக்ஷ்மணன் பண்ண வேலையோடு சேர்த்து இதை வேற பண்ணியிருக்கார். இப்போ பீமன் எங்கேயோ காட்டுக்கு போயிருக்கான், நகுல சகதேவாள் யுதிஷ்டனுக்கு காவலாக இருக்கா. அப்போ திரௌபதி மாவரைச்சின்னு இருக்கா, அவளுக்கு அரைக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவளே அரைச்சின்னு இருக்கா. இப்போ ஜட்டாசுரன் வந்து என்ன பண்ணிட்டான், இவன் 4 பேரையும் கடத்திட்டான். பல்க் ராவணன் அப்படி பண்ணியிருந்தா தேவையில்லை இல்லை, சீதையை கடத்தும் போது ராமரையும் சேர்த்து கடத்திருந்தா ராமர் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு புது ஃபாரின் கண்ட்ரிக்கு போன மாதிரி இருக்கும் இல்லையா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹனிமூனுக்காக இங்கே ஃபாரின் கண்ட்ரிக்கு போன மாதிரி இருக்கும். கடத்தினது ஒத்தனை கடத்திவிட்டான். அதான் ராவணன் பண்ண ஒரே ஒரு தப்பு, அது பிரிச்சுட்டான். இவன் எல்லாத்தையும் கடத்துறா. இது கடத்தும் போது என்ன ஆயிடுச்சு, சகதேவன் மட்டும் அந்த கையில் பெரிய ஜட்டாசுரன் 2 கை கேப்பில் நழுவி எஸ்கேப் ஆயிட்டார். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அசுரனாக இருப்பான். சகதேவன் எஸ்கேப் ஆகணும்னா அவன் விரல் எவ்வளோ பெருசு. இப்போ அவன் திரௌபதி இப்படி இந்த ஃப்ளையிங் கார்பெட், அலாவுதீனின் கார்பெட்டுன்னு அந்த காலத்தில் காமிப்பான். எப்படியும் அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கான். திரௌபதி, இது யுதிஷ்டிரன், இவெல்லாம் உட்காந்துக்கா. அப்போ யுதிஷ்டிரன் சொல்கிறார், விஷமே தத் சமாலோட்ய கும்பேன பிராஷிதம் துவயா ஹே ஜட்டாசுரா, எப்போது இந்த பெண்ணான யாக்ஞசேனி என்கின்ற பாஞ்சாலி என்கின்ற திரௌபதியை நீ தீண்டினாயோ, ஒரு பெரிய குடம் முழுக்க இருக்கக்கூடிய விஷத்தை குடிச்சா மாதிரிப்பா உனக்கு அழிவு காலம் நிச்சயம். அவள் கத்தின்ண்டே போனா, பீமா ஹெல்ப் மீனு. ஏன்னா யுதிஷ்டன் சட்டுன்னு சண்டையே போட மாட்டார். கரெக்டாக அவள் சாஸ்திர புஸ்தகத்தில் ஆஸ் பர் ஆர்டிக்கல் 93F பகலில் ஜட்டாசுரனோட சண்டை போடலாமா அப்படின்லாம் உட்காந்து விசாரம் பண்ணிட்டு இருப்பார். விசாரம் பண்ணுறதுக்குள்ளே அவன் கடத்தின்னு போயிடுவான். பீமன் ஒருத்தன் டக்குன்னு வந்து சண்டை போடுவான். பீமானு கூட்டார். பீமா ஓடி வந்தார், ஜட்டாசுரனை கொண்டு முடிச்சுட்டார். எப்படி சண்டை போட்டான்னா, யார் நம்ம பீமன் யாரோடு, ஜட்டாசுரனோடு. அதுக்கு வார்த்தை சொல்கிறார் பாருங்க வால்மீகி, வாலி சுக்ரீவயோர் பிராத்ரோஹோ புரா ஸ்திரீ காங்ஷினோர் யதா. ஒரு காலத்தில் வாலியும் சுக்ரீவனும் ஒரு பெண்ணுக்காக வேண்டி சண்டை போட்டா மாதிரி. வாலியும் சுக்ரீவனும் எப்போ சண்டை போட்டா? அவள் வந்து அப்புறம் அவனை ரொம்ப க்ளோஸ் பிரதர்ஸாக தான் இருந்தா. வாலி அண்ட் சுக்ரீவா அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனியே ஓட்டினா. அவள் அப்புறம் தான் சண்டையை போட்டு 2 பேரும் பிரிஞ்சு விட்டா. அப்போ 2 பேரும் சண்டை போட்டா. சுக்ரீவன் போய் வாலியை கூப்பிட்றான், எடுத்துரப்பி வந்து போர் எடுத்தியே ரடற்பணன் நடித்தலங்கள் கொட்டிவாய் மடித்தெடுத்துறங்கு தொல் உறங்கு வாலி தின் செவி துளைக்கனே. கம்பராமாயணத்தில் வருது. 2 பேரும் சண்டை போட்டா. எதனால் போட்டா? ஏன்னா சுக்ரீவன் வந்து நாடு கடத்தும் போது சுக்ரீவனுடைய பத்னி ருமாவை வந்து கடத்தி வச்சுன்றான் வாலி. எடுத்தா, அதனால் ஒரு பெண்ணுக்காக வேண்டி வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டான்னு வச்சுக்கலாம். ஆனால் பின்னாடி நாளைக்கும் நாளைக்கும் நான் சொல்லும்போது ஒரு ராமாயணம் சொல்லுவேன். ஒரு ராமாயணம் வரும் வனப்பரவாயில். வியாசர் ஒரு ராமாயணம் சொல்கிறார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் 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 அதில் பாயிண்ட் வரும். என்னன்னா, வாலியினுடைய பத்னி தாராக்கு எப்பொழுதுமே வாலியுடைய தம்பி சுக்ரீவன் மேலே ஒரு கண்ணு இருந்ததுன்னு மகாபாரதத்தில் வரும். ராமாயணத்திலும் என்ன ஆகிடும்னா, ஆத்துக்காரர் போன உடனேயே அவள் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டுருவோம். அது எப்படி தெரியும்னா, 2 பேரும் ஒரே படுக்கையில் வேற இருப்பா. சா பிரஸ்கலந்தீம் மதவிஹ்வலாட்சியும் பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்க எஷ்டின்னர். என்னாச்சு, நம்ம சுக்ரீவன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து 4 months ஆனவுடனே சாத்துர்மாசியம்னு பேர், ஒரே மழை கொட்டும். அப்போ எந்த குரங்கு எல்லாம் போய் தேடித்தானே சைனஸ் ப்ராப்ளம்லாம் வந்துடும் அதுக்கு. அதனால் இப்போ 4 months எங்களால் தேட முடியாது. ஆஃப்டர் 4 months மை ஆர்மி வில் கம் அண்ட் ஹெல்ப் யூன்னு விட்டான். யார்? சுக்ரீவன். 4 months ஆச்சு, நாள் காட்டிய கிழிச்சுட்டே இருக்கார். 4 months ஆகிடுத்து, வரவே இல்லை. இப்போ லக்ஷ்மணா நீ போயிட்டு வா. லக்ஷ்மணன் அப்படியே எள்ளும் கொள்ளும் தெறிக்க தெறிக்க ஆதிசேஷனும் ஜுவாலையோட வரார். வந்த உடனே எங்கு அந்த சுக்ரீவன் கேட்குறார். ஹனுமார் தியானத்தில் இருக்கார். ஹனுமாருக்கு அப்போ தான் தெரியுது, ஐயோ நம்ம தியானத்தில் இருந்து இந்த விஷயத்தை மறந்துட்டோமே. சுக்ரீவனுடைய பெட்ரூமில் போய் வெளியில் போய் பார்த்தா, ப்ரைவசி ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு போட்டுருக்கு. ஒரு போர்டு தொங்கின்னு இருக்கு. அண்ணா நான் தான் வந்திருக்கேன், ஹனுமான் வந்திருக்கேன், ஹலோ ஹலோ தட்டுறார். அப்படிங்கிறான் அவன். மன்னி நீங்களாவது வாங்கோ. மன்னினா யார் வந்திருக்கணும்? யார் வந்திருக்கணும் அந்த இடத்துல? சுக்ரீவனை கூட்டா, மன்னின்னு கூட்டா யார் வரணும்? ருமா தானே வரணும். இப்போ தாரா வரா. சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாக்ஷீம்
பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ராம் சலக்ஷணா. அவள் வந்து ஒரு நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ், நடுவில் வந்து ஒரு அழகான ஒரு ரோப் போட்டுருக்கா. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு அவளுக்கு. சா பிரஸ்கலந்தீம் அப்படியே வர்ணிக்கிறார் பாருங்க வால்மீகி. மதவிஹ்வலாக்ஷீம், அவள் மதம் ஏறி ஏறி குடிச்சு குடிச்சு கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கான். டிசம்பர் 31 ராத்திரி மாதிரி இருக்கான். பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ராம் சலக்ஷணா, இந்த லக்ஷணத்தோட தாரை வந்து நின்னா அப்படின்னு இருக்கு ராமாயணத்தில். ராமாயணத்தை அப்படியே நான் சொல்கிறேன். அதுவும் நான் சின்ன வயசில் சொல்லும்போது நிறைய உபன்யாசங்கள் இந்த சர்க்கத்தையே விட்டுருவா ஸ்மார்ட்டாக. அப்படியே வாலி வந்தார், அவள் சொன்னாலாம், அவள் ஏற்பாடு பண்ணினாலாம், அவள் வந்துட்டாளாம்பா. நடுவில் பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயமே இருக்கே, பூஷணிக்காயை மறைச்சிருக்காள். அடுத்தா இப்போ தாரா வந்தா. இது பாயிண்ட் நம்பர் 1. சுந்தர காண்டத்தில் என்ன ஆகும், குரங்குகளெல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் சுக்ரீவன். திஸ் இஸ் மை ஃபாதர் இன் லா சுஷேணன் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சுஷேணன் தாராவோட அப்பா. சுக்ரீவனுக்கு எப்போ மாமனார் ஆனார்? கரெக்டா, எங்கள் அண்ணாவோட மாமனார் தானே சொல்லியிருக்கணும், எம்மாமனார்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா தாராவை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டார். அப்படின்னா தாராவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், ஒரே படுக்கையில் இருக்கான். அப்படின்னா தாராவுக்கு சுக்ரீவன் மேலே ஏற்கனவே கண் இருந்ததுங்கிறது எப்படி தெரியும்? என்ன சுவாமி புதுசு புதுசாக ஏதோ குழப்பத்தெல்லாம் முற்றி ராமாயணத்தில் அப்படின்னா, ரைட் ஹானரபிள் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். லெக்சர்ஸ் ஆன் ராமாயணான்னு ஒரு புஸ்தகம் எழுதினார், இங்கிலீஷ். அவருக்கு சில்வர் டங்டு மேன்னு ஏதோ பேர் அவருக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்துருந்தார். ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவார், அதனால் அதுபடியே எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கார். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அப்படி படிக்கலைன்னா அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. லெக்சர்ஸ் ஆன் ராமாயணா 1932 என்னமோ மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் கொடுத்த லெக்சர்ஸ். அதில் என்ன ஆகும், வாலியை ராமர் அம்பால் அடிச்சுடுறார். வாலி சில கேள்வி கேட்குறான், ராமர் பதில் சொல்கிறார். தாரா மடியில் வாலியுடைய தலை இருக்குது, இன்னும் உயிர் போல. ஆனால் தாரா என்ன சொல்லிடுவோன்னா, எங்கள் ஆத்துக்காரர் போயிட்டாரேம்பா ராமாயணத்தில். அது சொல்லி 5 ஸ்லோகங்கள் ஆன உடனே தான் ஹனுமான் சொல்லுவார், இன்னும் உயிர் இருக்கேம்மா அப்படிம்பார். அதனால் இவன் போகணும் நினச்சி சுக்ரீவனை தாரா கல்யாணம் பண்ணிக்கணும் நினச்சாங்கிறது நாளைக்கு நான் சொல்லக்கூடிய மகாபாரதத்திலேருந்து ஒரு வரி வரும். சரி சார், இப்படி இருந்த தாராவை எப்படி நம்ம பஞ்ச கன்யாவில் கொண்டு சேர்க்குறோம்? பஞ்ச பத்னின்னு இருக்கா இல்லையா, 5 வைஃப்ஸ். அது இதை பாருங்க, ஒன்று என்னென்னா, இப்போ திரௌபதி மகாபாரதத்தில் வரா, தாரா ராமாயணத்தில் வரா. ராமாயணத்தை எழுதின வால்மீகி வந்து இவா தான் பஞ்சபத்னிகள்னு திரௌபதியை சேர்த்துருக்க முடியாது, ஏன்னா பின்னாடி தான் மகாபாரதம் வரப்போகுது. மகாபாரதத்தை ரச்சனம் பண்ண வியாசர் எந்த இடத்துலையும் அந்த இடத்துலேருந்து சீதையும் தாரையும் பிடிச்சி இவாள்லாம் தான் சேர்ந்து 5 பத்னிகள்னு சொல்லலை. பிற்காலத்தில் வந்த யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார், இவா 5 பேரையும் சேர்த்து இவா பஞ்சபத்னிகள்னு சொல்லியிருப்பார். அப்படி இருக்கலாம். இது ஆப்ஷன் 1. நான் பாசிபிலிட்டி சொல்கிறேன். ஏன்னா இந்த பஞ்சபத்னிகள் ரொம்ப பிரசித்தம், அதை நான் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே. அது வந்து அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, யாராவது ஒருத்தர் பின்னாடி சொல்லியிருக்கலாம். 2வது, நம்ம சனாதன தர்மம்ங்கிறது எவ்வளோ லிபரலுங்கிறது சொல்கிறேன். இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் எனக்கு மகாபாரதம் ஓடாது, ஆனாலும் சொல்கிறேன். என்னென்னா, அகல்யா வந்திருப்பது இந்திரன்னு தெரிஞ்சுண்டு உறவு கொண்டாளா, இல்லாட்டா பாவம் தெரியாமல் உறவு கொண்டாளா? தெரிஞ்சுட்டே தான் பண்ணான் அப்படின்னு ராமாயணத்தில் கிளியராக இருக்கு. வந்திருப்பது கௌதம மகரிஷி உருவு, ஆனால் தொட்ட உடனேயே இது இந்திரன்னு தெரியுது. ஆனாலும் தெரிஞ்சுட்டே கற்பை இழந்தாள். தப்பு ஒரு பக்கம் இந்திரன் மேலேயே இருக்கட்டும், ஆனால் தாரா கொஞ்சம் நம்ம அகல்யா கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? ஆனால் அவள் தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணான். அதனால தான் கௌதமர் சாபம் கொடுத்தார். எப்போ உனக்கு ஒரு துளி கூட அந்த கருணைங்கிறது இல்லையோ, ஒரு நம்பிக்கை, ஒரு திருடதா இல்லையோ, நீ கல்லாக ஆக கடவாய், அதிருஷ்யாபவன் விட்டார். ஆனால் ராமருடைய பாததூளி பட்ட உடனேயே அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச உடனே ராமர் என்ன சொல்கிறார், கௌதமா தப்பு பண்ணிட்டான், அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணியாச்சு, இவளை புது அகல்யாவா நீ ஏற்றுக்கோ. எவ்வளோ லிபரல் பாருங்க நம்ம தர்மம். ஒருத்தர் தப்பு பண்ணாலும் பிராயஷ்சித்தம் பண்ணிவிட்டான்னா அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோ. தாரா ஒருவேளை ஆசைப்பட்டிருக்கலாம், அப்புறம் ஒருவேளை சுக்ரீவனுக்கு நல்ல பத்னியாக இருந்தாலும் என்னமோ இருக்கலாம் இல்லையா? அதனால் 2வது பாசிபிலிட்டியை வச்சு சொல்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, கொஞ்சம் நம்ம ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும்
லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணணுமே ஒழிய ரொம்ப இமோஷ்னலாக போயிடக்கூடாது. ஐயோ தாரையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க, என்னால் காதால் கேட்க முடியாது, அப்படின்லாம் நம்ம இமோஷ்னல் ஆகிட்டோம்னா ஞானத்துக்கு நம்ம வழியே கொடுக்க மாட்டோம். எப்போவுமே ஒரு புக்கை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணாதான் நமக்கு பக்தி பிறக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, வாலி சுக்ரீவையோர் பிராத்ரோ, வாலி சுக்ரீவன் சண்டை போட்டா மாதிரினா. வாலி சுக்ரீவன் சண்டை போட்டது அவ்வளோ பிரசித்தமா சார் அப்படின்னா, கம்போடியா நாங்கள் கூட்டுன்னு போகிறோம். நீங்கள் தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியுமா இது? இப்போ என்னென்னா, ஜான்வரி 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி கூட்டுன்னு போகிறோம். அதுக்கு ஃபுல் ஆகிடுத்து. அடுத்த தடவை போகும்போது நீங்கள்லாம் கட்டாயம் வரணும். ஏன் கம்போடியாவுக்கு வரணும்னா, கம்போடியா வாஸ் ஒன்ஸ் கால்ட் கம்பூஜ தேசம். எடுத்தா ஸ்ரீ விஜயா அப்படின்னு ஒரு நாடு. எந்த ஊர் அது? ஸ்ரீ விஜயா. இந்தோனேஷியாவுக்கு அந்த காலத்தில் ஸ்ரீ விஜயான்னு பேர். இந்த கம்போடியாங்கிற கம்பூஜ தேசத்தில் 1200 வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த நிறைய ராஜாக்கள் இருந்தா. எல்லாம் ஹிந்து தர்மத்தை பிரச்சாரம் பண்ணவா. நம்ம என்னமோ ஹிந்து தர்மம்னா கேரளம் தமிழ்நாடு மட்டும் நினைக்காதீங்க, எங்கெங்கேயோ பரவி இருக்கு. நமக்கு என்ன ஒன்றுனா பரப்ப தெரியாது. ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜே என்னென்னா, கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, மார்க்கெட்டிங் ஜீரோ. நமக்கு எப்படி அதை மார்க்கெட் பண்ணுறதுனே தெரியாது. சின்ன விஷயம் மற்ற மதங்களில் இருக்கும், பெருசாக மார்க்கெட் பண்ணுவாள். நம்மக்கிட்ட பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும், நம்ம ரொம்ப நைச்சானுசந்தானம் அடக்கம் வினயத்திலேயே நம்ம முடிச்சிருவோம். இந்த கம்போடியாவில் சூரியவர்மன் ஒரு ராஜா இருந்தான். அவன் நிறைய கோவில் கட்டியிருக்கான். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனிங் ஹிந்து டெம்பிள் இன் த வேர்ல்டு இஸ் அங்கோர் வாட். அந்த அங்கோர் வாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சமுத்திர மந்தனம்னு ஒரு சீன் இருக்கும். அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்டோன் பேனல் அது அந்த கோவிலில், அங்கோர் வாட்டில், வெஸ்டர்ன் வால்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தேன்னா மந்திரமலையை கடையும் போது வாலி ஒரு பக்கம் நிற்பான். ஆயிடுதா? வாலி நம்ம சமுத்திர மந்தனத்தில் கேள்விப்பட்டிருக்கா? வரும், ஒரு புராணத்தில் வரும், வாலியும் கடைஞ்சதாக வரும். அந்த வாலி கடையும் போது வந்த பேர் அழகிதான் தாரா. ஆயிடுதா? இந்த தாரா வெளியில் வரும்போது 2 குரங்கு ஆசைப்பட்டுடுச்சு. ஒன்று வாலி, இன்னொன்று சுஷேணன். இந்த அழகிய ஆசைப்பட்டுட்டா. ஒருத்தர் டகால் ஓடி தாரையுடைய இடது கையை பிடிச்சார், இன்னொருத்தர் வலது கையை பிடிச்சார். பிடிச்சு இழுக்கிறா. தாரை சொன்னா, இப்போ நீங்கள் மலையை கடையை விட்டுட்டு என்ன கடையிற போல இருக்கே அப்படின்னா. அப்போ பிரம்மா தீர்ப்புக்கு வந்துட்டார். அவர் தான் அந்த காலத்து பர்மனெண்ட் சாலமன் பாப்பையா. அவர் தீர்ப்புக்கு வந்துட்டார். அவர் என்ன சொன்னார்? ரைட் ஹேண்டை பிடிச்சவன் ஹஸ்பண்ட், லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சவர் அப்பா. எப்படி பண்ணிட்டார் பாருங்க, தீர்ப்பு எவ்வளோ சுமூ. அதனால சுஷேணன் அப்பா ஆயிட்டார், வாலி ஹஸ்பண்ட் ஆயிட்டார். இது அந்த சமுத்திர மந்தனம் சீன் அந்த இடத்துல வரும். இன்னும் 2 கோவில், பந்தாய் சாம்ரே பந்தாய் ஸ்ப்ரீ அப்படின்னு 2 கோவில், எல்லாம் 1000 வருஷம் பழசு. அதில் வாலி சுக்ரீவன் சண்டை போட்டுக்கிறத பெருசாக காமிப்பா. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? வாலி சுக்ரீவயோர் பிராத்ரோ, இவா 2 பேர் சண்டை போட்டது எவ்வளோ ஃபேமஸ்னா, கம்போடியாவில் கோவிலில் அதை டெபிக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்கு. சரி, இப்போ என்னென்னா, அரிஷ்டசேனன் அப்படின்னு ஒரு மகரிஷி அவர் வந்தார். இப்போ லோமஷர் கிளம்பி போயிட்டார். இப்போ அடுத்த ரிஷி வந்தார், அரிஷ்டசேனன். ஏன் சார், யுதிஷ்டனுக்கு வேறு வேலையே இல்லையா? ரிஷியாக பார்த்துன்னு வர்றார். ராமாயணத்திலும் ராமன் ரிஷியாக பார்த்துன்னு வருவார். ஷரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர், வால்மீகி, பரத்வாஜர், அத்ரி, எவ்வளவு ரிஷி அவர் பார்த்துருக்கார். அதனால் அதில் வரும் பட்டதிரில் கூட நாராயணியத்தில் ரொம்ப அழகாக எடுப்பார். 35வது தசகத்தில் எடுப்பார், 34லேயே எடுப்பார். 2 தசகங்கள் நாராயணியத்தில், 34, 35 ராமாயண தசகங்கள். அதில் ஷாரபங்கின்னு வரும். கரெக்டாக? ஷரபங்கர் என்ன பண்ணுவார்? நெருப்புக்குள்ளே போயிடுவார். அது ரொம்ப அழகாக அதில் வரும். தண்டகா தத்வா நத்வா அகஸ்தியம் அப்படின்னு அகஸ்தியரை போய் சேவிப்பார். இதெல்லாம் வரும். அதே மாதிரி இங்கே யுதிஷ்டர் போய் பார்ப்பார். இப்போ அரிஷ்டசேனன்கிற மகரிஷி கேட்பார், எப்பா நீங்கள்லாம் நன்னா இருக்கலா? எப்படி கேட்குறாரு பாருங்க. பிதா மாதா ததைவாக்னிர் குருராத்மா ச பஞ்சமஹ. பிதா அப்பாவை நன்னா பார்த்துக்கிறேளா? இவாளுக்கு அப்பா யாரு? பல பேர் சார் அப்படின்னு சொல்லிடாதீங்கோ. இப்போ அப்பா யார்? பாண்டு போயாச்சு. அப்பாவை நன்னா பார்த்துக்கிறேளான்னு அர்த்தம் என்னென்னா, ஒழுங்கா ஸ்ராத்தம் பண்ணுறேளான்னு அர்த்தம். பிதா மாதா. சார் அம்மாவுக்கும் ஸ்ராத்தம் பண்ணிடலாமா? ஐயோ உயிரோடு இருக்கா, குந்தி தேவி உயிரோடு இருக்கா, அவளை பார்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஏன் அது ஒன்று முக்கியம். இப்போ நிறைய பேர் உபன்யாசத்தை சொல்லுவா, என்னென்னா இந்த காலத்து பிள்ளைகள் அப்பா அம்மாவை கைவிட்டுடுறா.
அதை பிளாட்டன்ட்டாக அப்படி சொல்லக்கூடாது. என்னென்னா, ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவா பண்ணி வச்ச ஒரு பெரிய உபகாரம் என்னென்னா, வேதிக் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வெஸ்டர்ன் சிஸ்டம்க்கு, எஜுகேஷன் சிஸ்டம்க்கு கொண்டு போயிட்டா. ஆகாஷாத்வாயு விட்டுட்டு பாபா பிளாக் ஷிப்க்கு கொண்டு போயிட்டா. அதனுடைய பலனை தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதே அவள் ரெண்டும் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ. நான் பூர்வர்களை தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் பூர்வர்கள் தப்பே பண்ண மாட்டான்னு சொல்கிறதையும் நான் எதிர்ப்பேன். அவள் வைதீக தர்மத்திலேயே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்திருந்தா எனக்கு வேறு தெரிஞ்சிருக்காது, நான் அதை தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நம்ம கொஞ்சம் மோகம் வந்துடுத்து. பிரிட்டிஷ் சிஸ்டமில் எல்லோரும் அந்த கான்வெண்ட்டில் போய் அந்த 1900s 20s படிச்சுட்டோ, இப்போ திடீர்னு நம்ம சம்ஸ்கிருதம் தெரிய மாட்டேங்கிறது, வேதம் தெரிய மாட்டேங்கிறதுலாம் கஷ்டப்பட வேண்டியது தான். இப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்த பிள்ளைகள் ஒழுங்காக நாட்டில் சம்பாதிக்கலாமான்னு கேட்டால், அதுவும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நல்லா படிக்கிறவாளுக்கு சட்டுன்னு இடம் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது விதேசத்துக்கு போகிறது. அப்போ அது அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறது, நீ இன்னும் என்னோட இருந்துருங்கிறது. அப்பா அம்மா அவங்க போகிறேன். ஏன்னா நான் விதேசத்துக்கு போகிறவன், நிறைய உபன்யாசக்கால் கடல் தாண்ட மாட்டேன், அவளால் பேச முடியாது. நான் 16 நாட்டுக்கு போயிருக்கேன். அதனால் போன அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த அப்பா அம்மா சௌக்கியமாக அந்த பிள்ளைகளோடு இருக்கா. அந்த பிள்ளைகள்லாம் நன்னா தான் பார்த்துக்கிறது. ஆனால் அவளுக்கு போர் அடிக்கிறது. என்னென்னா, விதேசத்துக்கு போயிட்டால் நம்மளா வாகனம் ஓட்ட முடியாது. வெளியில் போகணும்னா, பக்கத்து வீட்டுக்கு போகணும்னா, பக்கத்து வீடே அங்கே ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். என்னெல்லாம் உபன்யாசம் முடித்த உடனே ஒருத்தர் கேட்பார், நீங்கள் கொஞ்சம் நம்ம மாற்றுக்கு வரணுமே, பக்கத்தில் தான் இருக்கும். எனக்கு பக்கத்துலன்னா என்னென்னா, பக்கத்துலேன்னு அர்த்தம். வாகனத்தில் நான் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ, போவா 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 50 மைல் போயிட்டே இருப்பா. போய் நான் எழுந்துப்பேன், இதுவும் வந்துடுத்து பக்கத்தில் இருந்தது பாருங்கோம்பா. அங்கே எல்லாமே தூரம். இந்த அப்பா அம்மாவுக்கு அங்கே போயிட்டால் பொழுது போக மாட்டேங்கிறது. திடீர்னு குளிர். மின்னியாபோலிஸ்லாம் போனால் ஒரே குளிர். கரெக்டாக மாமி மின்னியாபோலிஸ், அதனால் ஒரே குளிர். இதே ஃப்ளாரிடாக்கு போனால் ஹரிக்கேன். ஒரு வீடு இருந்தது, அடுத்த நாள் பார்த்தோம் இல்லை, என்ன ஆச்சுன்னு தூக்கின்னு போயிடுத்துட்டான். ஹரிக்கேன் வந்தால் தூக்கின்னு போய்டுறது. சரி சார், சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த பக்கம் கலிஃபோர்னியா பக்கம்லாம் போனான்னா பூகம்பம் ஆடுறது. அப்போ அந்த அப்பா அம்மா என்ன சொல்கிறா, நாங்கள் ஒழுங்காக பாரத தேசத்துலேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடுறா. அந்த பிள்ளை ஒன்று பார்த்துக்காம விட்டுள்ள, அம்மாவுக்கு எல்லாம் அப்பாவுக்கு ஏற்பாடு பண்ணுறது. அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு நல்லபடியாக ஏற்பாடு பண்ணுறதும் ஒரு விதமான சர்வீஸ். ஏன் இது நான் சொல்கிறேன், இவன் வனப்பரவாயில் இருக்கும்போது குந்தி காட்டுக்கு வந்தாள, எங்கே இருந்தா குந்தி? விதுரநாத்தில் இருந்தா. அப்போ இந்த பிள்ளைகளும் அம்மாவுக்கு ஏற்பாடு தானே பண்ணி வச்சுட்டு வந்தா. அதனால இவர் கேட்குறார், பிதா மாதா. அடுத்தது ததைவாக்னிஹி. நிறைய பேர் உபன்யாசத்தில் இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவா. நான் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தால் அடுத்த வருஷம் என்னை மூர்த்தி சார் கூப்பிடவே மாட்டார், ஆனாலும் சொல்கிறேன், இல்லை ஒரு தைரியத்தில் சொல்கிறது தான். சில பேர் உபன்யாசத்தில் இந்த காலத்து பெண்கள் சூடிதார் போட்டுக்கிறான், பேண்ட் போட்டுக்கிறான், அவள் ஏதோ ஒன்று போட்டுக்கிறா இல்லையா, விஷயத்தை கிரகிக்கிறாளா, ஓரளவுக்கு சம்பிரதாயத்தில் இருக்காளா, நாள் கிழமை கட்டிக்கிறாளா. ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு மாமி என்கிட்ட சண்டையை போட வந்துவிட்டா, நீங்கள்லாம் கொஞ்சம் மேடையில் சொல்லணும் சுவாமி, பெண்கள்லாம் இந்த காலத்து சூடிதார் போட்டுக்கிறா அப்படின்னா. அந்த மாமி 6 கஜம் கட்டிகிட்டு இருந்தா. நான் கேட்டேன், உங்கள் மாமியார் என்ன கட்டிகிட்டு இருந்தானா? 9 கஜம்னு. நீங்கள் 9 கஜத்துலேருந்து 6 கஜத்துக்கு வந்தேன், அவள் 6 கஜத்துலேருந்து சூடிதாருக்கு வந்தாங்க. பிஃபோர் வி பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அட் அதர்ஸ், we should know what are the flaws that exist with us. ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவா, ஒரு ஃபிங்கர் நீ மற்றவாளை நோக்கி பாயிண்ட் பண்ணியான, பாக்கி ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்மளை நோக்கி தான் இருக்கு. அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், பீதா மாதாச்ச, அப்பா அம்மாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணியோ இது பண்ணியோ. எதுவுமே உங்கள் பிள்ளைக்கு நான் சொல்கிறேனே, நான் இந்த ஜெனரேஷன்னால் உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாஃப்டாக அட்வைஸ் பண்ணுங்க, ஏற்றுப்பா. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பண்ண தினுசில் நீங்கள் அவளுக்கு பண்ணேன்னா இருக்கிற 2 திவள பக்தியும் போயிடும். அது மட்டும் பண்ணாது. நான் ஒரு ஆற்றுக்கு போகிறேன்னா அந்த அப்பா அம்மா சொல்லுவா, காலில் விழுந்து சேவிம்பா. ஐயோ, நான் சொல்லிவிடுவேன், அடுத்த நாள் எனக்கு கல்லை வச்சு ஓட்டுவோம் பிள்ளை. அதுக்கா ஆசை தானே விழுந்து சேவிக்கட்டும். இல்லாட்டா சாஃப்டாக நான் இல்லாத சமயத்தில் சொல்லுங்க, அவர் வந்தாருன்னா முடிஞ்சுதானே சேவி அப்படி சொன்னால் தேவையில்லை, விழுந்து சேவி பொட்டை இட்டுன்னு வா அப்படின்பா. அது அதுக்கு மேலே நரசமாவதாரம் எடுத்துன்னு உள்ளே போகிறது. அதனால் டீலிங் வித் த கரண்ட் ஜெனரேஷன் இஸ் அன் ஆர்ட். லேர்ன் தட் ஆர்ட் வெரி வெல், எல்ஸ் இட் வில் பிகம் வெரி டஃப். நீங்கள் பக்தி இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்க. உன்னால் முடியுமா, இன்னைக்கு முடிஞ்சுதானே கேளுன்னு சொல்லுங்க, அது வரும். வந்தேவா, எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் இப்படி கேள்வி கேட்டேனா,
என்கிட்ட நீ இப்படிலாம் கேட்கவே கேட்காதீங்க. அதுக்கிட்ட நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த விதத்தில் எனக்கு அனுபவம் உண்டு. எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கேன், எவ்வளவோ நாட்டுக்கு போயிருக்கேன். போன இடத்துலலாம் இந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். சாஃப்டாக நடந்துக்குங்கோ. அதே சுவாமி பிள்ளைகள் கிட்ட அப்படி அடக்கமாக போகணுமா? போக வேண்டாம் தான். அப்பா அம்மாவுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கும் இல்லை. நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாரும் போத் த மேன் அண்ட் த விமன் எல்லாரும் என்ன சொல்கிறோம்? நாங்கள் இண்டிபெண்ட்டுங்கிறோம். எல்லாரும் படிக்கிறா, எல்லாரும் சம்பாதிக்கிறா, வி ஆர் இண்டிபெண்ட்டுங்கிறோம். அப்படி இருக்கவாகிட்ட சாஃப்டாக போனால் தான் காரியம் நடக்குமே ஒழிய அதட்டி உருட்டி மிரட்டி இதெல்லாம் பண்ணால் ஒரு காரியமாக நடக்காது. நடத்த ஒரு துரும்பு கூட நகராது.